வணக்கம். ஆண் மனசுங்கிற கதையோட கடைசி அத்தியாயத்தை இன்னைக்கு படிக்கலான் இருக்கேன். எல்லாரும் வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 13. சித்ரா, இந்த கட்டையில் போகிறவன் படுபாவி இப்படி பண்ணிட்டானே என்று ஒரு நாள் காலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிதற்றினாள் சித்ராவின் அம்மா. என்னம்மா, என்ன ஆச்சு? யாரை திட்டுற? காலங்காத்தால என்ன பேச்சு இது என்று பயந்து போய் சித்ரா கேட்டாள். ராம் இருக்கான்ல, அவன் அவன் வீட்டை விட்டு போயிட்டான்டி. எங்கள் எல்லோரையும் பிரியாவையும் தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டான். என்னம்மா சொல்கிற? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லேன். எனக்கே ஒன்றும் புரியல சித்ரா. பிரியா பிரம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கா. ராம் வேற ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்துகிறான். இது கொஞ்சம் மாசமாவே போயிட்டு இருந்திருக்கும் போல. இப்போ மொத்தமாக அவதான் வேணும்னு எங்களை விட்டுட்டு போயிட்டான். சித்ராவிற்கு அம்மாவின் வார்த்தையை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. பிரியாவின் மீது எத்தனை பிரியமாக இருந்தவனால் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க முடியும்? சித்ரா, எங்கள் கூட வந்து ஒரு 10 நாள் இருக்கியா? குழந்தைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுங்களை எப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்குமோன்னு புரியல. கொஞ்சம் இந்த நிலைமை சரியாகிற வரைக்கும் இங்கே பசங்களை பார்த்துக்கோ ஏன் என்று மதுரைக்கு அழைத்தாள் அம்மா. இழவு விழுந்த வீடு போல் காட்சி அளித்தது மதுரை வீடு. அம்மா, அப்பா, பிரியா என்று மூவரும் அதிர்ச்சியில் ஒவ்வொரு மூலையில் அமர்ந்திருந்தனர். குழந்தைகள் இருவரும் ஒன்றும் புரியாத நிலையில் இருந்தனர். இழப்பு தரும் துக்கத்தை காட்டிலும் ராம் செய்த நம்பிக்கை துரோகத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அப்பா தான் முதலில் ஆரம்பித்தார். சித்ரா, நீ பசங்களோட படுத்துக்கோ. நாளைக்கு காலையில் சமைச்சு அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுடு. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் என்று கூறினார். பிரியாவின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் குழந்தைகளோடு படுக்க சென்றாள் சித்ரா. அத்தை, அப்பா வேற ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாரா என்று கேட்டான் கடைக்குட்டி ஹரி. அவனின் கேள்வி எதிர்பார்த்த ஒன்றாக இருந்தாலும் இந்த சிறு வயதில் இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை தேவையா என்று பதைபதைத்தாள் சித்ரா. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அப்பா வீட்டை விட்டு போயிட்டாருன்னு தெரியும். தாரிணி ஆண்டியோட அப்பா இருக்காருல்ல, அவங்க வீடு என் டியூஷன் கிளாஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் நான் அப்பாவை பார்த்தேன். அப்பா அம்மா கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்காங்களாம் என்று தெளிவாக கூறினாள் ராமின் பெரிய மகள் பூஜா. சித்ரா இரு குழந்தைகளையும் அணைத்து கொண்டு, உங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் மனசை மாற்ற நாங்கள் பெரியவங்க எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். அது வரைக்கும் நீ இது விஷயமா நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா? மறுநாள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ராமின் வருகைக்கு அனைவரும் காத்திருந்தனர். ராமும் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்தான். அவனிடம் யாரும் பேசாததால் அவனே நடந்து சோஃபாவில் சென்று அமர்ந்தான். பிரியா அவனை நேருக்கு நேர் பார்த்து பேச திராணி இல்லாமல் உள்ளறையில் நின்று இருந்தாள். இயல்பிலேயே மிகவும் தைரியசாலியான பிரியாவின் இந்த நிலையை பார்க்க சித்ராவிற்கு பாவமாக இருந்தது. அம்மாவும் அப்பாவும் அவனை எதிரில் அமர்ந்திருந்தனர். சித்ரா ஒரு ஓரமாக நின்று இருந்தாள். பிரியா வரலையா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கேட்டான் ராம். அவள் உள்ளதா இருக்கா, நீ சொல்றத சொல்லு, எல்லாம் அவளுக்கு கேட்கும். நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களாக்கும் என்றார் அப்பா கடுமையாக. ராம், ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகிறது? பிரியா மேலே உயிராக இருப்பியே. உன் குழந்தைகள் இல்லாமல் ஒரு நாள் கூட தூங்க மாட்டியே. உன்னால் எப்படிடா இப்படி பண்ண முடிஞ்சுது? அம்மா, நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழாத. நான் சொல்ல வந்ததை முதல்ல சொல்லிடுறேன். எனக்கும் 40 வயசு ஆக போகுது. இத்தனை நாளில் எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும்னு 2 பேரும் கேட்டிருக்கீங்களா? இன்ஜினியரிங் படிக்க வைக்க வசதி இல்லைன்னு பிஎஸ்சியில் படிக்க வச்சிங்க. இதோ இவளுக்கும் ருக்குவுக்கும் அவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ருக்குவுக்கு இன்னும் கூட பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதோ இவ தம்பி படிப்பு செலவுக்குன்னு ஏதாவது ஹெல்ப் செஞ்சாளா? இவளுக்கு அரசு உத்தியோகம், எனக்கு பிரைவேட் காலேஜில் வேலை. என்ன நியாயம் இது?
நானே சம்பாதிச்சு பிஜி பண்ணி டாக்டரேட் பண்ணி இப்போது இந்த நிலையில் இருக்கேன். நான் கொஞ்சம் தலை தூக்குறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. உடனே குழந்தைகள். அப்பா பொண்ணு வயசுக்கு வந்துடுவா, நகை சேருன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. திரும்ப திரும்ப அவங்க படிப்பு, கல்யாணம், உங்களை பார்த்துக்கணும், சொந்தக்காரங்க, அவங்க கல்யாணம், காது குத்து, சீர்சனத்தி. ஐயோ போதுண்டா சாமி, என்னால் முடியல. இந்த பொறுப்புகள் என்னை அழுத்துறது. உங்களுக்கெல்லாம் செஞ்சு செஞ்சு அப்புறம் எனக்குன்னு நான் எப்போ வாழறது என்று அடுக்கிக் கொண்டே போன ராம் சற்று ஆசுவாசப்படுத்தி நிறுத்தினான். ராம், என்னடா சொல்ற? நாங்கள் உனக்காக எதுவும் செய்யலையா? எங்கள் சக்திக்கு மீறி உங்கள் 3 பேரையும் படிக்க வச்சோம். அவளே சுயமாக கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட்டா. நீ சேர நாங்கள் குறுக்கே நிற்கலையே. இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொல்கிற. ஆனால் நீ அப்போ சொல்லலையே. பிரியாவை பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போச்சு. அவளோட ஆசையாக குடும்பம் நடத்திட்டு என்னடா பேச்சு இதெல்லாம் என்று அவர் பிரியாவை அழைத்து வந்து அவன் கண்முன் நிறுத்தினார். பிரியா கண்களில் அருவியாய் நீர் வழிந்தது. அவளது முகத்தை பார்க்க துணிவில்லாமல் மேஜையை பார்த்தபடி பேசினான். பிரியா ரொம்ப கெட்டிக்காரிப்பா. அவளுக்கு என் தயவு தேவையில்லை. அவளுக்கு அவளையும் அவள் குழந்தைங்களையும் பாதுகாத்துக்க தெரியும். அவள் எப்படியும் சமாளிச்சுப்பா. கொஞ்ச நாளில் பிரியா மீண்டு வந்துடுவா என்றவன் அமைதியாக தரையை பார்த்த வண்ணம் இருந்தான். அவனது இந்த வார்த்தைகள் பிரியாவை அதிகம் காயப்படுத்தின. நான் கெட்டிக்காரியாக இருந்திருந்தா உங்களை இந்த அளவுக்கு நம்பியிருப்பேனா? நம்மளோட இத்தனை வருஷ வாழ்க்கை பொய்யா? நீங்கள் என் மேலே வச்சிருந்த அன்பு வெறும் நாடகமா என்று குரல் உடைந்து அவளை பார்த்து கெஞ்சிய பிரியாவின் கண்களை சந்தித்து பதில் கூற முடியாத கோழையாக அவன் அமர்ந்திருந்தான். ஒரு நிமிட மௌனத்திற்கு பிறகு, எதுவும் நாடகம் இல்லை பிரியா. எனக்கு இப்போவும் உன்னையும் குழந்தைகளையும் பிடிக்கும். ஆனால் என்னால் இந்த குடும்ப கட்டமைப்பில் ரொம்ப நாள் ஓட முடியாது. நானும் தாரிணியும் திருமணம், குழந்தைகள் அப்படின்னு எந்த பிணைப்பும் இல்லாமல் வாழப்போகிறோம். எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும். திம்ஸ் ஓ சாரி பிரியா, என்னை மன்னிச்சிடு. நான் குழந்தைகள் வளர்ப்புக்கு மாதம் என்னால் முடிஞ்ச பணத்தை கொடுக்குறேன். நீ த நீ தயாராக இருக்கும்போது சொல்லு. ஒரு நல்ல வக்கீலை பார்த்து நம்ம சட்டப்படி பிரிஞ்சிடலாம் என்று கூறி ராம் மீண்டும் அமைதியானான். ராமின் மனசை எப்படியாவது மாற்றிவிடலாம் என்று நினைத்திருந்த அனைவரும் அவனின் பற்றற்ற உரையாடலை கேட்டு திகைத்து போயிருந்தனர். பிரியாவின் உடல்நிலை சில நாட்களில் மிகவும் மோசமாக ஆனது. சித்ராவிற்கு யாரை பார்ப்பது என்று தெரியவில்லை. அம்மாவை தேற்றி உணவருந்து வைத்துவிட்டு பிரியாவை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு சென்றாள் சித்ரா. என்னம்மா, 4 நாளாக சாப்பிடலையா? ஏன் இப்படி உடம்பை வர்த்திக்கிறீங்க? ட்ரிப்ஸ் போடுறேன், கொஞ்சம் மாத்திரையும் தரேன். 2 நாள் இங்கே இருங்க. நான் ஒரு மனநல ஆலோசகர் நம்பர் தரேன், அவங்கள சந்தித்து பேசுங்க என்ற டாக்டர் மருந்தையும் அவளுக்கு தர வேண்டிய சிகிச்சையையும் ஒரு தாளில் எழுதி செவிலியரிடம் கொடுத்துவிட்டு புறப்பட்டார். சாப்பிடாம தூங்காமல் உடம்ப வர்த்திக்கிட்டா பிரச்சனை சரியாக போயிடுமா? நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க முன்னால் வாழ்ந்து காட்டுறது தானே வாழ்க்கை என்று செவிலியர் அவர் பங்கிற்கு அறிவுரை கொடுத்து விட்டு சென்றார். பிரியாவின் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் சித்ரா. உடலில் நீர்ச்சத்து ஏறியவுடன், அக்கா என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்று சித்ராவிடம் கேட்டாள் பிரியா. என்ன என்ன பேச பிரியா? இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குமா? ராம் மாதிரி ஒருத்தனால தன் குடும்பத்தை இப்படி நிர்கதியாக விட முடியுமா என்று கேட்டுவிட்டு அமைதியானாள் சித்ரா. அவருக்கு இந்த பொறுப்புகள் கிட்ட இருந்தும் செலவுகள் கிட்ட இருந்தும் ஒரு இடைவெளி தேவைப்பட்டதாக்கா. போன வருஷம் அவர் சென்னைக்கு வராமல் இருந்தது கூட இந்த காரணத்துக்காகத்தான். செமினார் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதை தெரிஞ்சு அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல. இத்தனை வருஷத்தில் எத்தனை முறை அப்படி ஏமாத்திருப்பாருன்னு தெரியல. இந்த உறவோட ஆணிவேர் நம்பிக்கை தானே. அதில் இப்போது சந்தேகப்படும்படி ஆனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே சந்தேகப்பட தோணுது. எத்தனை முறை என்னை ஏமாத்திருப்பார், எத்தனை பெண்களோடு இருந்திருப்பார். என் மேலே அத்தனை காதலோடு
அவர் இருந்தபோது இதுபோல் புருஷன் யாருக்கும் கிடைக்காதுன்னு ஆணவத்தோட கத்தி சுத்தி வந்தேனே. என்னை ஏமாத்தின குற்ற உணர்ச்சி தான் அத்தனை அன்புக்கு காரணமா? எப்படி அவரால் இது செய்ய முடிஞ்சது என்று பிரியா மேல்கூரையை பார்த்து உறைந்து போய் படுத்திருந்தாள். நான் ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்காரி. உனக்கு என் தயவு தேவையில்லை. உன் ஆளுமை அப்படின்னு என்னை வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்தாரே, அப்போ உன்னை ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவேன்னு பல வருஷமா எனக்கு செய்தி சொன்னாரா? அவர் அம்மா, அப்பா, குழந்தைகள் இவங்களை என் பொறுப்புல விட்டுட்டு போறாரே, இப்படியும் ஒரு கோழையவா நான் இத்தனை வருஷம் உயிருக்கு உயிரா காதலிச்சேன்? அக்கா, நீங்க சொல்லுங்க, இப்போ மாமா கோழையா, உங்க தம்பி கோழையா? அடுத்து 2 தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கிறவன் சுயநலவாதியா, இல்லை தன்னை மட்டும் காப்பாத்திட்டு ஓடுறவன் சுயநலவாதியா? எனக்கு தெரியல பிரியா. ராமுவுக்கு உன் ஆளுமையில் பெருமைன்னு நினைச்சேன். ஆனால் அது ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று சித்ரா அவனின் கணேசனுடனான ஒப்பீட்டை கவனமாக தவிர்த்தாள். அப்போ எல்லாத்துக்கும் அவரை சார்ந்து இருந்திருந்தேன்னா என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாரா? நான் அப்படி சொல்ல வரல. காம்ப்ளெக்ஸ் இருப்பது என்னோட ஊகம்தான். பொறுப்புகள் வேண்டாம்னு சொல்றவன் இன்னொரு பெண்ணோட தானே இருக்கான். இன்னைக்கு அவ திருமணம் வேண்டாம்னு சொல்றான். நாளைக்கு அது வேணும்னு அவளுக்கு ஆசை வந்தா எனக்கு ராமோட மனநிலை சத்தியமா புரியல. அவன் செய்த சுயநலமான காரியத்துக்கு அவன் அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனா 2 பேருக்கும் பிறந்த குழந்தைகள் தானே. நீ விவாகரத்து கூட தரணும்னு அவசியம் இல்லை. கோர்ட்ல அவனை அலைய விடு. அவன் பணத்தை எல்லாம் பிடுங்கிக்கோ. அப்புறம் அவனே அவளை துரத்தி விட்டுடுவான். அப்புறம் உன் காலில் தான் வந்து விழணும் என்றாள் சித்ரா. அக்கா, நீங்க பேசுறது ஆச்சரியமா இருக்கு. என் காலில் வேற வழியே இல்லாம வந்து விழறவனோட எப்படி என்னால் சந்தோஷமா வாழ முடியும்? என் பிறந்த வீட்டை காட்டிலும் விவரம் தெரிஞ்ச நான் அதிகம் புழங்கினது மதுரையில்தான். என்னால் எப்படி அம்மா அப்பாவை கைவிட முடியும்? நீங்களும் உங்கள் தம்பி மாதிரி சுயநலவாதியாக தான் இருக்கீங்க என்றாள் பிரியா. பிரியாவின் வார்த்தைகள் சித்ராவை நிலைகுலைய வைத்தது. அவளது பிறந்த வீட்டில் அவளுக்கில்லாத உரிமையும் ஒட்டுதலும் பிரியாவிற்கு இருப்பதை கண்டு வியந்தாள். அந்த சுயநலவாதி என்கிற குற்றச்சாட்டு அவளை மிகவும் காயப்படுத்தியது. பிரியா, அவரவர் நியாயம் அவரவருக்கு. எனக்கும் கணேசனுக்கும் உள்ள பிரச்சனையையும் ராம் செய்த காரியத்தையும் முதலில் முடிச்சு போடுறத நிறுத்து. எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை நான் செஞ்சேன். எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. உன் நிலைமை வேற, உன் பிரச்சனை வேற. அதுக்கு தீர்வு நீ தான் தேடணும். எதுவாக இருந்தாலும் அது உன் முடிவாக மட்டுமே இருக்கணும். நானும் பார்த்தும் உனக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணுவேனே தவிர தலையிட மாட்டேன். நீ இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்க. தெளிவாக யோசிச்சு முடிவெடு. இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு கிளம்புறேன் என்றாள் சித்ரா விளக்க முடியாத கோபத்துடன். அம்மா, வந்துட்டியா? அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று சித்ராவிடம் விசாரித்து கொண்டே அவள் மடியில் படுத்தான் பரத். நிலைமை மோசம்தான் பரத். ஆனால் தாத்தா பாட்டி பிரியாவை இனிமேல் பொண்ணு மாதிரி பார்த்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பின்புலம் இருந்தால் பிரியா சீக்கிரம் எழுந்து நின்றுடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. பசங்களுக்கு அவள் இருந்தால் போதும். ராம் இழப்பு அவங்க சமாளிச்சிடுவாங்க. கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தாத்தா பாட்டியோட இந்த செயல் நம்ம பாட்டியாக இருந்தால் புள்ள ஆசையை நிறைவேற்றி விட்டு மறுகாரியம் பார்ப்பாங்க. இன்னைக்கு சேது மாமா என் ஆஃபீஸுக்கு வந்திருந்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்துட்டாரா? என்ன விசேஷம்? அவர் இந்தியா வந்து மாசக்கணக்காச்சு. என்னை பார்க்க வந்ததுக்கு காரணம், உங்கள் அப்பா என் நகையெல்லாம் கொடுத்து விட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, எங்கள் சேமிப்பு எல்லாம் இப்போது மெச்சூர் ஆயிடுச்சாம். எனக்கு சேர வேண்டிய பங்குன்னு ஒரு செக் போட்டு கொடுத்துருக்காரு. உன் பேர்லேயும் ஒரு செக் இருக்குது. என்னம்மா சொல்கிற? அவரை அப்படி கொடுத்துருக்காரு? ஏதாவது திட்டம் இருக்க போகுது. தெரியல பரத். மாமா சொல்கிறதையெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு மாடி ரூமில் இருக்காராம். கீழே ஒரு மனநலம் குன்றிய கிட்டத்தட்ட உன் வயசு பையனோட ஒரு தம்பதி இருக்காங்களாம்.
அவங்களுக்கு உங்கள் அப்பாவும் சொந்தக்காரங்க மாதிரி அன்பாக இருக்காராம். அதுவும் இந்த பையனோட ஸ்கூலில் அவர் மேனேஜராம். தினமும் வீட்டில் சமைக்கிறாராம். அந்த பையன் மேலே உயிராக இருக்காராம். கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃப்ரீயாக அக்கௌண்ட்ஸ் டியூஷன் எடுக்கிறாராம். என்னம்மா சொல்கிற? நம்ம அப்பாவா இதெல்லாம் பண்ணுறாரு? என்னால் நம்ப முடியல. ஒருத்தர் கொஞ்சம் மாறுறதே கஷ்டம். அப்பா என்ன இப்படி முழுசாக மாறி போயிட்டாரு? எனக்கும் தெரியலடா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஏரியா கமலா மாமி கிட்ட கூட கேட்டேன். மாமியும் ஒத்துக்கிட்டாங்க. வீட்டு வேலை செய்வாங்களே வள்ளி, அவரை தெய்வம்னு சொல்கிறா. அடடா, உடனே உனக்கு அவரோட சேர்ந்து வாழ ஆசை வந்திருக்குமே என்று நக்கலடித்தான் பரத். சற்று நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தாள் சித்ரா. எனக்கு கூட உங்கள் அப்பாவை சந்திக்கணும்னு ஆசையாக இருந்தது. அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாமான்னு கூட தோணித்து. ஆனால் நீ இப்படி யோசிச்சு பாரு. அவரோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? தனிமை. சரியா சொன்ன. இந்த தனிமை அவரை சிந்திக்க வச்சிருக்கு. யாரையும் எதிர்பார்க்காம சுயமாக வாழ கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம பிரிவு அவருக்கு உறவுகள் மற்றும் நண்பர்களோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அவர் மனசில் காருண்யத்தை விதைச்சிருக்கு. இப்போ நம்ம அப்பா கூட மறுபடியும் சேர்ந்து வாழ முடிவு செஞ்சா இந்த மாற்றம் மறுபடியும் மாற வாய்ப்பு இருக்கு. தனியா வாழறது ஒரு கலை பரத். வாழ்க்கையிலே நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல கத்துக்க வேண்டிய கலை அது. அடராமா, பெரிய தத்துவ ஞானி மாதிரி லெக்சர் அடிக்கிறியே, தாங்கல. சரி, நான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போனால் முன்னால இங்க தனியா இருக்க முடியுமா? டேய், இப்போதானே லெக்சர் கொடுத்தேன். நான் இருக்க பழகிக்கிறேன். உன்னை நம்பியே இத்தனை வருஷம் இருக்கிறது என்று பரத்தின் தலையை செல்லமாக வருடினாள் சித்ரா. அம்மா, ரொம்ப நாள் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். நிரந்தரமாக வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரூமோட வீடு பார்க்கிறேன். என்ன? சரிடா, ரொம்ப யோசிக்காத. எல்லாம் நடக்கிறபடி தான் நடக்கும். நம்ம கையில் எதுவும் இல்லை என்றவள் பரத்தை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தாள். கணேசன் கொடுத்த நகைகளில் இருந்து ஒரு மோதிரத்தை, அவர் முதலில் வாங்கி தந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டு குடியிருப்பின் அடித்தளத்தில் அமைந்திருந்த பூங்காவிற்கு நடைப்பயிற்சிக்கு சென்றாள் சித்ரா. வழக்கம் போல் இறைச்சலோடு இருந்த அவ்விடத்தில் ஆங்காங்கே ஜோடியாக அமர்ந்திருந்த வயதான தம்பதியரை பார்த்து ரசித்த வண்ணம் அவள் நடந்தாள். புல்தரையில் 2 பெண் குழந்தைகள் அன்று தங்களை மறந்து பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களது நட்பு சித்ராவின் மனதில் பிரியாவை நினைவூட்டியது. அவளது அலைபேசியில் அழைப்பு வந்தது. அக்கா, இந்த வருஷமும் நாம் சேர்ந்து குடும்பத்தோட எங்கேயாவது வெளியூர் போகலாமா? எங்கே போகலாம், நீங்களே சொல்லுங்களேன் என்று கேட்டாள் பிரியா. இந்த வருஷமா? பிரியா, உனக்கு ஓகேவா? இந்த சூழ்நிலையில் டூர் போக உன்னால முடியுமா என்று சந்தேகத்துடன் கேட்டாள் சித்ரா. அக்கா, பசங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரேக் வேண்டாமா? ராமையே நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அப்புறம் அக்கா, சாரி, உங்களை நான் காயப்படுத்திட்டேன். என்னதான் மாடர்ன் பொண்ணா இருந்தாலும் புருஷனை தனியாக விட்டுட்டு நீங்கள் வந்ததை என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஆனால் யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் ராம் மாதிரி இல்லை. உங்கள் கடமைகளை முடிச்சுட்டு தான் தனியாக போனீங்க. அந்த பொறுமை உங்களுக்கு இருந்துச்சு. எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அப்போது இருந்தபோது உங்கள் கோபம் ரொம்ப சின்ன விஷயமா பட்டுச்சு. இப்போ என் மண்டையிலே கடவுள் அடித்து உடனே இது போன்ற விஷயங்களில் நாம் அனாவசியமாக அறிவுரை தரக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்றாள் பிரியா. பரவாயில்ல பிரியா, நான் அதை மறந்துட்டேன். பிரிவு, இழப்பு, விவாகரத்து, அதோட தாக்கம், பாதிக்கப்பட்டவர்களின் வலி போன்றவற்றை புரிஞ்சுக்கிறது மிகவும் சிக்கலான விஷயம். ஒவ்வொருத்தர் அனுபவமும் வேற மாதிரி இருக்கும். குறைந்தபட்சம் நாம் அடுத்தவங்களை எடை போடாமல் இருப்பது நல்லது. அது நமக்கும் நல்லது. நானும் உன் விஷயத்தில் அதை கற்றுக்கிட்டேன் என்று சித்ராவின் மனம் இப்போது லேசானது. அவளை சில நாட்களாக உறுத்திய பிரியாவுடனான வாக்குவாதம் அப்போது முடிவுக்கு வந்தது. இருவரும் மீண்டும் துளிர்த்த அவர்கள் நட்பை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர்.
இந்த கதை இதோட முடியுது. ரொம்ப அருமையான கதை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதை எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கும் என்னோட நன்றி. வணக்கம்.